மானாகிய நான் இந்த காற்றுகள் எல்லாம் இந்த புகையெல்லாம் அப்படியே மேல போய் இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போய் இந்த சரியா இந்த பூமியிலிருந்து இந்த தரை பகுதியில் இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிறதுன்றான். நின்னுகிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல அலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு. அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம் இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளே நிறுத்திடுதுங்க. அதனால என்ன ஆயிருது, புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்படியே இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனைனா இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை பெருமழை இது இல்ல, ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்ப அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம் கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையா நடக்குது. இப்ப அந்த பருவம் மாறிடுது. இப்ப சொல்லும் போது நம்ம கிராமத்தில் பருவம் தப்பிடுச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால என்ன சொல்றாங்க, இனி இந்த நாட்டில் இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும் எப்படி தெரியாது. ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சுக்கிட்டா பெரும் புயல் அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம். அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது. வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா அடுப்புல பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்றோம். தண்ணியை அதில் ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம சூடு தாங்காம என்ன செய்யுது, உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது. அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது இங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவிட பல தீவு, மன்னார் வளைகுடா 2-3 தீவு உள்ள போயிடுச்சுங்கிறான். இது என்ன செய்யும், கடலோர கிராமங்கள் கடலோர பகுதிகள் பல இடங்களை அப்படியே முழுங்கிரும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும், கடலோர பகுதிகள் கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்கு உள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும். பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அதுக்கு எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாத்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்துங்கிற, என்ன உயிரினம் உள்ள வாழும், எந்த உயிரினம் உள்ளே வாழும். நீ கொதிக்கிற தண்ணியில ஒரு பூச்சியை பிடிச்சு போட்டார், ஒரு மீனை உயிரோட போட்டா நான் செத்து போகும். அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன உள்ள எந்த உயிரினம் வாழும். மனித உணவு தேவையில் 33 விழுக்காடை கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான். கடல் வெப்பமாகி கொந்தளிச்சு பூரா செத்து போச்சுன்னா பட்டி நடந்து நீ சாக வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொன்னையும் நீ பார்க்கணும். அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது, இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உருகி ஓடியாருது வெப்பத்தில். அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சு இருக்குது, வெப்ப காலத்தில் உருகி அப்படி கடன்னு ஓடி வருது. அதனாலதான் கங்கை இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். அதையும் அப்பா 2030 அதுக்கு ரொம்ப காலம் இல்ல, இப்ப 26 ஆக போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிடும். 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும், அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். அப்ப நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம். அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி இந்த உயிரினங்கள் போகும். அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா,
முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும். நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லது சொன்னா இவங்க எப்படி நான் தான்